இங்க நல்லா கவனிங்க. பிரைவேட்ல இருக்கிற ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் பப்ளிக் சர்வீஸான S3யோ, SQSயோ ஆக்சஸ் பண்றதுக்கு இதுக்கு 3 வழி இருக்கு. அதாவது கேட்வே, இன்டர்ஃபேஸ் அப்புறம் NAT கேட்வே. இந்த 3ம் எப்படி ஒர்க் ஆகுது, கான்ஃபிகரேஷன்ல எப்படி டிஃபர் ஆகுதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இத 3 பார்ட்ஸா பார்க்கலாம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணாதவங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர். முதல்ல கேட்வே எண்ட் பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும்னா ரவுட் டேபிள யூஸ் பண்ணி இன்டர்நெட்ட ரீச் பண்ணுது. இந்த சப்நெட் எந்த ரவுட் டேபிளோட அசோசியேட் ஆயிருக்குதோ அந்த ரவுட் டேபிளில் நம்ம ரவுட்ஸ் ஆட் பண்ணணும். இதில் இன்டர்நெட் டிராஃபிக் வந்து இன்டர்நெட் கேட்வே வழியாக போகுது. இதுக்கு பதிலாக நம்ம கேட்வே எண்ட் பாயிண்ட்டை கான்ஃபிகர் பண்ணுவோம். ரெண்டாவது இன்டர்ஃபேஸ். கேட்வே மாதிரி ரவுட்ஸை யூஸ் பண்ணாமல் சப்நெட்டில் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி கிடைக்கும். ஸோ இது மூலமாக AWSல இருக்கிற பப்ளிக் சர்வீசஸ், இதில் இருக்கிற எல்லா சர்வீசஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். மூணாவது NAT கேட்வே யூஸ் பண்ணி ப்ரைவேட் சப்நெட்லேருந்து பப்ளிக்கில் இருக்கிற AWS சர்வீசஸை ரீச் பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, NAT கேட்வேவை பப்ளிக் சப்நெட்டில் பிளேஸ் பண்ணிட்டு எப்படி கேட்வே இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் மாதிரி ரவுட் டேபிள்ஸை கான்ஃபிகர் பண்ணோமோ அதே மாதிரி இன்டர்நெட் டிராஃபிக்கு நம்ம NAT கேட்வேன்னு சூஸ் பண்ணி ரவுட் டேபிள்ஸை கான்ஃபிகர் பண்ணோம். இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் ஒவ்வொன்றத்தையும் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.